கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. வந்து நான் அவ்வளோ தப்பு பண்ணல, அந்த தப்புலாம் எழுதுறேன். இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு. ஒவ்வொரு பேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஒரு ஐடியா பார்க்குறவங்க எரர் எப்படி எடுக்கணும். இது வந்து என்னோடய எரர் நோட்டு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். இது வந்து 12th எரர் நோட்டு. இதில் நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதில் சம்டைம்ஸ் கேட்ட கொஷின்ஸு சில கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் இந்த கிராஃப் கொஷின்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன். இது வந்து கிராண்டஸில் பண்ண தப்பு. மோஸ்ட்டாக நான் வந்து குமுலேட்டிவ் நிறைய வைப்பாங்க, அதை குமுலேட்டிவில் பண்ண தப்பு நிறைய எழுதி வச்சுருப்பேன். வீக்கெண்டில் வந்து இது வந்து என்னோடய ஷார்ட் நோட்ஸ். நான் வந்து இது நோட்ஸ்லேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எனக்கு போட்டு. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து ரஜனீஷ். நான் நீட் 2024 720 out of 720 எடுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்திருக்கேன். என்னோடய அப்பா பேர் வந்து பிரபாகரன். அவர் வந்து சதர்ன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக இருக்கார். எங்கள் அம்மா பேர் வந்து விமலா தேவி. அவங்க வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. நான் ஃபிசிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா ஷீட்டு, அது ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுப்பேன். இங்கே வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு பிடிச்சோ நான் அந்த கொஷின்ஸ் போட்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நான் வந்து எழுதினேன். நான் அதை வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த 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 லெசன் படிக்கும்போதே எழுதுறது நான் பெட்டர். நான் வந்து லாஸ்ட்டாக தான் எழுதினேன் சில லெசன்ஸ்க்கெலாம். அந்த லெசன் நீங்கள் வந்து அந்த நடத்தும் போதே அந்த இதுக்கு எழுதுறது பெட்டர் நான் சொல்கிறது. நான் வந்து எல்லா லெசனுக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். எதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் பிடிச்சோ அதை நான் இப்படி எழுதி வச்சுருந்தேன். அவ்வளோ. இது வந்து என்னோடய எரர் நோட்டு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். இது வந்து 12th எரர் நோட்டு. இதில் நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதில் சம்டைம்ஸ் கேட்ட கொஷின்ஸு சில கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் வந்து தேவையில்லை, இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் தான். அதெல்லாம் அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பேன். கரெக்டாக அதை கேட்டுருவாங்க. அப்போது பண்ண தப்புலாம் அந்த மாதிரி எரர் நோட் எழுதி வச்சுக்கிட்டேன். இதை வந்து எக்ஸாம், அந்த பர்டிகுலர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடுவேன். இது மோஸ்ட்டாக ஒரு தாட்டி பார்ப்பேன், அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக அது ஞாபகம். ஆமாம் சார். இது வந்து ஃபுல்லாக ஃபிசிக்ஸ். இது ஃபிசிக்ஸில் இந்த கிராஃப் கொஷின்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன். இது வந்து கிராண்டஸில் பண்ண தப்பு. மோஸ்ட்டாக நான் வந்து குமுலேட்டிவ் நிறைய வைப்பாங்க, அதை குமுலேட்டிவில் பண்ண தப்பு நிறைய எழுதி வச்சுருப்பேன். வீக்கெண்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் அவ்வளோ தப்பு பண்ணல, அந்த தப்புலாம் எழுதுறேன். இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு. ஒவ்வொரு பேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஒரு ஐடியா பார்க்குறவங்க எரர் எப்படி எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதை எடுங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து நான் பண்ண தப்பு மோஸ்ட்டாக வந்து தியரியில் தான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். ஒரு சில கொஷின்ஸு சம்டைம்ஸ் சம்ஸு சில கொஷின்ஸ் தப்பு பண்ணியிருப்பேன். அவ்வளோ. இது வந்து என்னோடய ஷார்ட் நோட்ஸ். நான் வந்து இது நோட்ஸ்லேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு பிடிச்சோ, அதுக்கப்புறம் கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, இந்த ஃபார்முலாஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது 11th. அதுக்கப்புறம் இது வந்து 12th. இது வந்து 12th நான் எழுதி வச்சுருந்தேன். இது இல்லாமல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இந்த இன்ஆர்கானிக்கில் பி பிளாக் இருக்கிறதுக்காக வந்து இந்தந்த ஆர்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். அந்த இன்ஆர்கானிக் பி பிளாக்ல வந்து டேபிள்ஸில் இருக்கும். அந்த டேபிள்ஸ் வந்து இந்த இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், அட்டாமிக் சைஸு, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், எலக்ட்ரான் கைன் என்தால்பி, இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க இன்ஆர்கானிக்கில். அதில் பி பிளாக்ல வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து இதை எழுதி வச்சுருக்கேன். எல்லா குரூப்புக்கும் வந்து இந்த ஆர்டர் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து எல்லா லெசன்லேருந்து என்சிஆர்டியில் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஒரு டைப் ஒரு கான்செப்ட், அதுக்கான ஈக்குவேஷன்ஸு, நேம்டு ரியாக்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ்னால் நான் வந்து
11th 12th வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த எழுதி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து நீட் முன்னாடி ஒரு தாட்டி இதெல்லாம் படிச்சுட்டு போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். அவ்வளோ. பயாலஜி எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து அவ்வளோவா வந்து பயாலஜி வந்து ரொம்ப இனிஷியல் டெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் ரொம்ப பண்ணல. அது வந்து பேக் ஃபயர் தான் ஆச்சு கடைசியில். ரொம்ப வந்து ரொம்ப கம்மி மார்க் வந்துச்சு சம்டைம்ஸு. இதுக்கு நான் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னா, இதுக்கு நான் வந்து என்சிஆர்டி வந்து திருப்பி படித்தேன். அதில் சில கன்செப்ட்ஸ் இருக்கும். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் சிலதெல்லாம் கன்செப்சுவல் இருக்கும், சிலதெல்லாம் பியூர் மக்கு இருக்கும். பாட்னியும் அதே தான். சிலதெல்லாம் வந்து ஒன்லி கன்செப்சுவல் மட்டும்தான் இருக்கும், கன்செப்ட்ஸ் மட்டும்தான், அது வேறு எதுவுமே இருக்காது. மாலிகுலர் பேசிஸ் அந்த லெசன்ஸு. பயாலஜி ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டி வந்து தரவாக படிச்சிருங்க. பாட்னி பொறுத்த வரைக்கும் ஒரு சில லெசன்ஸ்க்கெலாம் கன்செப்ட் தேவைப்படும், அதுக்கு மட்டும் நோட்ஸ் வேணும்னா படிங்க. மோஸ்ட்டாக வந்து என்சிஆர்டி தான். அதில் பயாலஜி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் மெமரி, ஃபுல்லாகவே மெமரி தான். ஒரு லைன் கூட விடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி டயக்ராமும் இந்த நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். நம்ம இந்த டயக்ராம் கேட்பாங்களா, இந்த டயக்ராம்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம், கடைசியில் அந்த டயக்ராம் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையவே பயாலஜி வந்து இருக்குது டயக்ராம்ஸு. நான் மோஸ்ட்டாக வந்து நிறைய அண்டர்லைன் பண்ணி படிப்பேன், திருப்பி படிச்சுட்டே இருப்பேன். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா நைட்டு ஒரு தாட்டி என்சிஆர்டி படிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமாக கொஷின் சால்வ் பண்ணுவேன். பிஒய்க்யூஸ் பயாலஜி போடுவேன். அதுக்கப்புறம் காலைல வந்து மார்னிங் ஸ்டடி இருக்கும், அங்கே மார்னிங் ஸ்டடி ஒரு 6 o'clock ஆரம்பிக்கும். அங்கே வந்து திருப்பி அதே லெசனை படிப்பேன், வேணும்னா கொஷின்ஸ் போடுவேன். அது என்சிஆர்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு தாட்டி படிப்பேன். மோஸ்ட்டாக வந்து என்சிஆர்டி தான் திருப்பி படிப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் அப்போது கொஷின்ஸை வந்து தரவாக படிக்கணும். கொஷின்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் அந்த படிச்சுட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்களா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்காக இருக்குது, இந்த ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணணும், ஒழுங்காக பார்த்து ஷேட் பண்ணணும். அது இல்லாமல் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். வந்து அவங்க ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏ, செகண்ட் ஆப்ஷனில் B, C அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏபிசி பார்த்ததுக்கப்புறம் கரெக்டுன்னு நினச்சிரும். கொஷினில் எது கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க, ஏ கரெக்ட்னா டக்குன்னு ஏ ஷேம் பண்ணுறோம். கடைசியில் வந்து 1 2 3 4 அந்த ஆப்ஷனில் ஏபிசி அந்த கரெக்ட் வரும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். கொஷின்ஸ் ஒழுங்காக படிக்காது தான் மோஸ்ட்டாக பண்ண மிஸ்டேக்ஸ். ஆரம்பத்தில் பயாலஜி பயந்துருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிகினிங் என்ன தப்பு பண்ணுறீங்க, பயத்தில் நிறைய தப்பு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பயாலஜியில் வந்து கன்செப்ட் சுத்தமாக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.